தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று மூன்றாவது கட்டமாக தன்னுடைய பரப்புரையை நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நிகழ்த்த இருக்கிறார். ஏற்கனவே இதற்காக திருச்சி சென்றடைந்த அவர் நாமக்கல் நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் அங்கு வந்தடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக களத்தில் இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் பார்க்கலாம். இது ஒரு திருவிழா மாதிரி எங்களுக்கு தோணுது. நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் நைட்டு 2:30 வந்தோம். 2:30 வந்துட்டு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு 6:00 வந்தோம். 6:00 வந்துட்டு இப்போ மறுபடியும் வீட்டில இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். அவர் தான் சிஎம் ஆக போறாரு. 2026 விஜய் தான். காசு கொடுத்தா இந்த கூட்டம் வருது. காசு கொடுத்து வரல இந்த கூட்டம் தன்னால தானே வருது. கண்டிப்பா இது ஓட்டா தான் மாறும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே எங்க தலைவர் தான் ஜெயிப்பார். 2026 சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா நாங்களும் ஃபேமிலியோட எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். நாமக்கல்ல கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். அது இந்த டைம் கண்டிப்பா கோட்டை தகர்க்கப்படும். தளபதி கொடி நாட்டுவார். எங்க மலைக்கோட்டையில கொடி நாட்டுவார். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாருமே விரும்புறாங்க. ஸோ அதனாலதான் விஜய் கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அது நம்பிக்கை இருக்கு. இளைஞர்களோட ஓட்டு கண்டிப்பா தளபதிக்கு இருக்கு. அதே மாதிரி ஓட்டு இல்லாதவங்களா இருந்தாலும் அவங்க ஃபேமிலி இருக்கவங்கள ஓட்டு போட வற்புறுத்துவாங்க. தளபதிக்கு தான் ஓட்டு போடணும், மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. விஜய் எங்க வீட்டு பிள்ளையா நாங்க எல்லாரும் எங்க வீட்டுல எல்லாம் அவரை பத்தி எங்களுக்கு பிடிக்கும். அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. சின்ன வயசுல இருந்தே எங்க பாப்பா எங்க பேத்தி எல்லாம் விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜய்க்குன்னா நாங்க சப்போர்ட். அது சொல்றவங்க 1000 சொல்லுவாங்கங்க. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனா நமக்கு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. மாற்றம் வரணும்ல. மாற்றம் வரும். அவருக்கு காசு பெருசு இல்ல, அவருக்கு ஜனம் பெருசு, ரசிகர் பெருசு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் வரணும். நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம். அடுத்து என்ன பேச போறாருன்னு. அவர் அரசியலுக்கு ஒண்ணும் தெரியாது, மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போனா ஒவ்வொரு பத்தி பேசுறாரு. திருச்சியில மணல் கொள்ளையை பத்தி யாருக்குமே தெரியாது. மணல் கொள்ளையை பத்தி பேசுறாரு. நாகையில அப்படிதான் ஒரு தொழிற்சாலை தொடங்க மாட்டேங்கிறாங்க, ரயில்வேக்கான முடக்கிருக்காங்க, அதை பத்தி பேசியிருக்காரு. இத்தனை வரைக்கும் விவசாயிகள் ஏமாத்திக்கிட்டு இருந்ததே நாகையில போய் தான் எங்களுக்கே தெரியும். ஒரு டன்னுக்கு 40 ரூபா கொள்ளை அடிக்கிறாங்கன்னு. அதை மக்களுக்கு வெளிப்படவே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அரசியல் எதிர்கட்சியில இருந்து எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, இவங்க கொள்ளை அடிக்கிறான், அதை அடிக்கிறான். மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு டன்னுக்கு 40 ரூபாங்கிறான். எத்தனை ஆயிரம் டன்னு ஒரு விவசாயிகள் இருந்து மக்கள் இருந்து பெறாங்க. அதை பத்தி சொல்லி அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, டன்னுக்கு 40 ரூபாங்கண்ணா. இங்கதான் எங்க ஊர் இருக்கு. நாங்க விஜய பார்க்க வந்திருக்கோம். இப்பதான் வந்திருக்கோம். அவர் எப்ப வருவாருன்னு அவளோட காத்திருக்கோம். அவரோட மூவிஸ் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும். பாட்டெல்லாம் கேட்க பிடிக்கும். அப்புறம் அவரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் அண்ணாரும் ரொம்பவே பிடிக்கும். அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணா. அவங்க இந்த வரைக்கும் வந்ததில்லை. இன்னைக்கு வர போறாரு. வந்ததுனால எங்களுக்கு சந்தோஷம். 2026 அவர் தான் முதலமைச்சர். அவர் தான் சிஎம்மா வரணும். இந்த கூட்டம் 100 ரூபா 200 ரூபா கொடுத்து கூட்டின கூட்டம் இல்ல. இதெல்லாம் தளபதி முகத்துக்கோசரம் வந்த கூட்டம். தளபதிக்கோசரம் மட்டும் இந்த கூட்டம். சாதாரண கூட்டம் இல்ல, ஓட்டா மாறுற கூட்டம் தான். அடுத்தவங்க 1000 சொல்லலாம். இந்த கூட்டம்லாம் கண்டிப்பா ஓட்டா மாறும். நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா 2026 நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்ம தான் இந்த முதலமைச்சர் பதவியில நாங்க உட்காரோம். நாங்களாம் இருக்கோம் தளபதிக்கோசரம். ஓகேங்களா? அதான் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா அவர் தான் வருவாரு. அவர் இந்த இதுக்கு வரணும், சிஎம்மா வரணும். 2026 அவர் தான் வரணும். அவர் வந்தா பெண்கள் பாதுகாப்பு எல்லா வசதியும் கொடுப்பாரு. நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்னைக்கு இது நார்மல் நாமக்கல் இல்ல. இன்னைக்கு தளபதி நாமக்கல். இன்னைக்கு தளபதி திருவிழா. 2026 தளபதி தான் முதலமைச்சரா அமர போறாருங்கிறது இந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சியெல்லாம் பயந்துட்டு இருக்கு. அந்த கட்சிகள்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். யாரை பார்த்தும் யாரும் பயப்படலாம் தேவையில்ல. இந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிறது, அதுக்கு பயந்துக்கிறது, இதுக்கு பயந்துக்கிறதெல்லாம் பயப்படலாம் தேவையில்ல. ஒண்ணே உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க. ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். 2026 தளபதி உட்கார்றாரு. அதுக்கெல்லாம் நாங்க பக்கபலமா இருப்போம். எப்பவுமே இதுக்கு மேல தளபதி தான் முதலமைச்சர். இப்ப என்னன்னா வேடிக்கை பார்க்க வரவங்க அவர் வந்தாரு பார்த்தாரு அப்படின்னு போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் பொறுத்து ஏன் வேடிக்கை நிற்கிறாங்க அப்படின்னா தளபதிக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டும்தான். ஓட்டை மீறி அவர் மேலே வச்ச பாசங்கிறது எங்கள் உயிரில் கலந்தது. அது யாருனாலையும் பிரிக்க முடியாது. எந்த ஆட்சி தந்தாலும் தடுக்க முடியாது. 2026 எங்கள் சிஎம் தான். தளபதி மட்டும்தான். தளபதி விஜய் மட்டும்தான். அந்த கோட்டையை இன்னைக்கு எங்கள் தளபதியை முறியடிப்பார். போன வாரம் 30 மாணவர்கள் போட்டாங்க. அதெல்லாம் 200 ரூபாய்க்கும் குவார்ட்டருக்கும் சைடிஸ்க்கும் கூடின கூட்டம். இன்னைக்கு 1 ரூபா காசு கொடுக்காம எங்க தளபதிக்காக வந்த கூட்டம் இது. அடுத்து கரூரில் நீங்க பார்க்க தான் போறீங்க. செந்தில் பாலாஜியோட கோட்டை
கரூர் போனதுலேருந்து எங்கள் தளபதி கோட்டையாக மாறப்போகுது. அது எந்த மாற்றமும் இல்லை.